ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய பேபிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச வேர்க்கடலை உருண்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தீஞ்சிட வேண்டாம். அந்தளவுக்கு ஓரளவுக்கு லைட்டாக வறுபட்டால் போதும். பாருங்கள், இந்தளவுக்கு வறுபட்டு இருந்தால் போதும். இதை நம்ம தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நம்ம லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிருந்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. அது நல்லா இருக்காது, டேஸ்ட்டே மாறிடும். அதனால் லைட்டாக கொஞ்சம் திப்பி அந்த மாதிரி இருந்ததுனாவே ஓகே தான். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதில் கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி உடச்சி விட்டு நெய் கொஞ்சம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் நான் வீட்டில் பண்ண நெய் தான். இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் இருந்தாவே போதும். உங்கள் பேபிஸ்க்கு நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நிறையா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருள் 3 பொருள் தான். ஈஸியாக 2 நிமிஷத்தில் இந்த நிலவேர்க்கடலை உருண்டை பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.